நம்மளுடைய மாநிலத்தோட வளர்ச்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 33 லட்சம் கோடி. ஸோ போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சம் கோடியாக வந்து இருந்தது. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 லட்சம் கோடியாக வந்து இருந்தது. ஸோ 20 லட்சம் கோடியாக இருந்தது வந்து ஒரு 10 வருஷத்தில் இட் ஹாஸ் பீன் 1/3 வந்து க்ரோ ஆகி கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஒரு 32 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு. ஏன் இந்த வளர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும்னா நாளைக்கு வந்து ஒரு செக்டாரை நம்பி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்குன்னா இந்த ஐடி செக்டருக்கு எதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜிடிபி வந்து டவுன் ஆயிடும். ஸோ நமக்கு அப்படி கிடையாது. ஐடி செக்டர் ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி கை கொடுக்கும். இண்டஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுடைய விவசாயம் கை கொடுக்கும். விவசாயத்துக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கார் இண்டஸ்ட்ரி வந்து கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் நம்ம டைவர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப 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 சீராக போயிட்டு இருக்கு. கல்வி வந்து ஸ்ட்ராங் பண்ணும். இந்தியாவில் வந்து உயர்கல்வியில் வந்து நம்ம நம்பர் 1 இடம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மக்கள் வந்து என்னதான் வந்து மதத்தால் பிளவுபட்டிருந்தாலும் இனத்தால் ஜாதியால் பிளவுபட்டிருந்தாலும் எதுதான் இருந்தாலும் அவங்களுடைய வேலையில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பிஸியாக இருந்தாங்க. அவங்க வந்து படித்தாங்க, அவங்க வந்து உழைச்சாங்க, அவங்க வந்து முன்னேறினாங்க. கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் முன்னேறினா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாநிலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னேறிடும். இந்தியாவோட ஜிடிபியில் வந்து 10% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ 10% ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு. ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா தமிழோட 3 மடங்கு பெருசாக இருக்கு. நம்ம மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கேபிட்டல் சொல்லுவாங்க பாம்பே. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து மிக்சடாக எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கு. வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ஜிடிபியில் வந்து நல்லா டபுள் டிஜிட்டில் க்ரோத் வந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கப்புறம் வந்து இதனால் வந்து மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்? அது இதோட வளர்ச்சியோட அந்த க்ரோத்தை வந்து சொல்ல முடியுமா? எப்படி நடந்தது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஜிடிபினா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிடிபினா ஒன்றும் இல்லை, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு குறியீடு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லா பேராமீட்டரும் எடுத்து நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்குது, நம்மளுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறியீடு இது வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு காமனான ஒரு குறியீடாக வரும். ஸோ அதுதான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லும்போது வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்ல மாட்டோம், ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிடிபின்றது ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து குறிக்கிறது, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஜிஎஸ்டிபி அப்படின்றது ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை வந்து குறிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலத்தோட வளர்ச்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 33 லட்சம் கோடி. ஸோ போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சம் கோடியாக வந்து இருந்தது. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 லட்சம் கோடியாக வந்து இருந்தது. ஸோ 20 லட்சம் கோடியாக இருந்தது வந்து ஒரு 10 வருஷத்தில் இட் ஹாஸ் பீன் 1/3 வந்து க்ரோ ஆகி கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஒரு 32 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டோட வந்து சொல்லலாம், தமிழ்நாட்டோட கிராஸ் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் கோடி இருக்குது. ஸோ இந்த 32 லட்சம் கோடியை வந்து நீங்கள் பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் வந்து 16% வந்து நம்ம க்ரோத்தில் இருக்கும். ஸோ 16% அப்படின்றது வந்து டபுள் டிஜிட் நம்பர். ஸோ கம்பேரிட்டிவ்ல போன வருஷத்து வந்து 12% இருந்தது, இந்த வருஷம் வந்து 16% ஆயிருக்கு. ஸோ இந்த 16%ல் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்தியாவிலே வந்து 2வது பெரிய மாநிலமாக இருக்கும், ஃபாலோட் பை மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா 41க்கு 42 கிட்ட வந்து இருக்கும். அவங்களுடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸப்ஷனலாக இருக்கும், ரைட்டா? ஸோ இதில் ஏன் இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாடோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடான எக்கனாமி நம்மளுது, ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஃபுல்லாக வந்து மணி பேஸ்டு எக்கனாமியாக தான் இருக்கும் உங்களுக்கு. கர்நாடகா பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐடி பேஸ்டு எக்கனாமியாக இருக்கும். ஸோ நம்மளது வந்து அப்படி கிடையாது. ஸோ நம்மளது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. தட் மீன்ஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க சென்னையை. ஸோ ரெனால்ட், டேமியலர், ஹுண்டாய், ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீலாஸ்ட்னு ஒரு தூத்துக்குடியில் ஒரு கார் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸ், ஸோ எல்லா செக்டர்ஸ்லேயும் வந்து டைவர்சிஃபை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எவ்வளோ பாப்புலேஷன் வந்து ரூரலில் வாழ்கிறாங்க, எவ்வளோ பாப்புலேஷன் வந்து அர்பனில் வாழ்கிறாங்க, நகரத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு. ஸோ நகரத்தில் வாழ்றது பார்த்தீங்கன்னா மற்ற இந்தியாவை வந்து 38% வந்து நகரத்தில் வாழ்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48% பேர் நகரத்தரமான வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணோம். ஏன் இந்த வளர்ச்சி வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பிளஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லா மற்ற இதில் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து என்னென்னு யோசிக்கும் போது நம்ம வந்து முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம காமராஜர் ஆட்சி காலத்துலேருந்தே நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம கல்வி வந்து ஸ்ட்ராங் பண்ணோம்,
ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம உயர்கல்வி இடத்துல வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துல இருக்கோம். உயர்கல்வியில் வந்து நம்ம நம்பர் 1 இடம்னு கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கேரளா வந்து உங்களுக்கு எழுத்தறிவு பேசிக் லிட்ரஸில தான் வந்து அவங்க நம்பர் 1 இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி போறதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து நம்ம வந்து நம்பர் 1 தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா நம்மளுடைய பேசிக் கட்டமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டீஸ் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சியிலும் ஒரு பிரச்சனை இருக்கும். நான் அத பத்தி பேச விரும்பல. ஆனா எல்லாருமே வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி, வந்து தமிழ்நாடு க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஒட்டுமொத்த இத வச்சிருந்தாங்க. ஸோ ஐயா காமராஜர்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயா காமராஜர், அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வந்த கலைஞர், அதுக்கப்புறம் வந்த எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா, அதுக்கப்புறம் வந்த இபிஎஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாலின் சார் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து வளர்ச்சிக்குன்றது வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து குடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அத தவிர மத்த உங்களுக்கே தெரியும் இங்க சமூக நீதி வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ மக்கள் வந்து என்னதான் வந்து உங்களுக்கு பேசிக்கா வந்து இங்க மதத்தால பிளவுபட்டிருந்தாலும், இனத்தால ஜாதியால பிளவுபட்டிருந்தாலும், இனத்தால பிளவுபட்டிருந்தாலும், எதுதான் இருந்தாலும் அவங்களுடைய வேலையில வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து அதிகமா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பிஸியா இருந்தாங்க. அவங்க வந்து படிச்சாங்க, அவங்க வந்து உழைச்சாங்க, அவங்க வந்து முன்னேறினாங்க. கலெக்டிவ் ஆஃப் பீப்பிள் முன்னேறினா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாநிலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து முன்னேறிடும். ஸோ அதுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியாவோட ஜிடிபியில் வந்து 10% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அது 10% ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு ரைட்டுங்களா? ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd பொசிஷனில் வந்து இருக்கோம். 2nd பிளேஸ் வந்து கர்நாடகா இருக்குது, ஃபர்ஸ்ட்டில் வந்து மகாராஷ்டிரா இருக்குது, 4th குஜராத், வந்து 5th வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட 3 மடங்கு வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது, தமிழ்நாடு 3 மடங்கு பெருசாக இருக்க இது. நம்ம மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கேபிட்டல் சொல்லுவாங்க பாம்பே. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து மிக்சடாக எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லணும்னா நம்மளுடைய ஆட்சி பண்ண கட்சியாகட்டும், தலைவர்களாகட்டும், இவங்களுடைய கான்ட்ரிபியூட் இது வந்து ஒரு நாளில் ஏற்படலை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி. ஸோ இன்னைக்கு தேதியில் வந்து நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப சீராகவே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய கடன்லையும் ஒரு இதை ஒரு கண் வச்சுக்கிட்டு அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் குறைச்சிங்கன்னா நம்ம க்ரோத்தும் அதிகமாகும், கடனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது, 18% வந்து தானியங்கள் உற்பத்திகள் விவசாயத்துலேருந்து வருது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதுலேருந்து வருது. பேலன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸு, உற்பத்தியாளர்கள் இது மூலம் வந்து வருது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டை தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி திருப்பூரில் பண்ணுற மாதிரி நம்மளுடைய இதுதான் வந்து உலகம் முழுக்க பயணித்துட்டு இருக்கு. இன்றைக்கி இந்தியாவில இருந்து தான் ஹுண்டாய் காரே வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைடல் பார்க்கு, ஓஎம்ஆர் ரோடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் வந்து உங்களுக்கு இருக்குது. குக்கிராமம் தென்காசியில் கூட நம்ம ஐடி கம்பெனிஸ் வச்சுருக்கோம். ஸோ மல்டிபிள் ஸ்ப்ரெட் வச்சுருக்கோம். இப்போ கார் கம்பெனின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இதில் மட்டும் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மட்டும் கிடையாது, நம்ம தூத்துக்குடியிலேயும் வந்து ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கோம். இதே மாதிரி வந்து நம்மளுடைய உட்கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 மேஜர் ஏர்போர்ட் இருக்குது நமக்கு. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி 4மே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அண்டு பெரிய போர்ட்ஸ் வந்து 2 சென்னை போர்ட் ஒன்று இருக்குது, தூத்துக்குடி போர்ட் இருக்குது. 2மே வந்து மிகப்பெரிய அளவில் போர்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு. இது இல்லாமல் வந்து நிறைய மீன்பிடி துறைமுகங்கள், நம்ம டெய்ரின்னு சொல்லும்போது நம்ம மீன்பிடி தொழிலை கூட நம்ம வந்து இணைச்சிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டைவர்சிஃபையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த வளர்ச்சி வந்து சாதகமாச்சு. ஏன் இந்த வளர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும்னா நாளைக்கு வந்து ஒரு செக்டாரை நம்பி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்குன்னா இந்த ஐடி செக்டருக்கு எதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜிடிபி வந்து டவுன் ஆயிரும். ஸோ நமக்கு அப்படி கிடையாது. ஐடி செக்டர் ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி கை கொடுக்கும், இண்டஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுடைய விவசாயம் கை கொடுக்கும், விவசாயத்துக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கார் இண்டஸ்ட்ரி வந்து கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் நம்ம டைவர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப 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 சீராக போயிட்டுருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நானும் இந்த விஷயம் நினச்சி பெருமைப்படுறேன். ஒவ்வொரு தமிழர்களும் இதை வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பெருமையோடு நிறுத்திக்காமல் நம்ம அடுத்து வந்து நம்ம ஒரு சுய ஒழுக்கத்தோட, சுய முன்னேற்றத்தோட அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம உழைச்சாலே நம்ம நாடு ஆட்டோமேட்டிக்காக வரும். யாரும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை போவோம், சாதி மத அந்த மாதிரி வந்து நம்ம மனசை செலுத்தாமல், அந்த மாதிரி இல்லாமல் யூடியூப், சோஷியல் மீடியாவில் வந்து தேவையில்லாத விஷயங்களை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இளைஞர்களும் சரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை, இது வந்து ரொம்ப சிம்பிள், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஒழுங்காக பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பம் முன்னேறினாலே அந்த நாடு முன்னேறும், அந்த மாநிலம் முன்னேறும், அந்த மாநிலம் முன்னேறினாலே அந்த நாடு முன்னேறும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அழகாக நம்ம இதில் நடந்தது. அதனால நம்ம வந்து இந்த பொசிஷனில் இருக்கோம்.